இங்கே நாங்கள் எப்போ இடம் வாங்கி வீடு கட்டுவோம், வீடு எப்போ நாங்கள் கட்டுவோம் அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் முன்வைக்கிறாங்க. என்ன வாடகைக்கு இருந்தே ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகையில் இருந்தே நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு கட்ட முடியுமா? எங்கள் வீட்டுக்காரர் சாதகத்தை பாருங்கள், ஏன் சாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த வீட்டுக்காரரோட சாதகத்தில் 4ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, 4 கூடிய நிதி திசை ஓடுதா, இல்லை அந்த 4 கூடிய சொல்லக்கூடாது கேந்திரத்தில் உட்காந்துருக்காரா, திரிகோணத்தில் உட்காந்துருக்காரா? சரி, அந்த திரிகோண நாதன் யாராவது திசை நடத்துகிறாங்களா? அந்த 4 கூடையவனை பார்க்குறாங்களா? அப்போ திரிகோணம் கேந்திராதிபதி யாராவது திசை நடத்துகிறாங்களா? அந்த கேந்திராதிபதி இந்த 4 கூடையவனை பார்க்குறாங்களா? இல்லை சுக்கிரனை பார்க்குறாங்களா? இதெல்லாம் கணக்கெடுக்கணுங்க. வீடு அப்போ அவங்க கஷ்டப்பட்டு வாடகைக்கே ரொம்ப வருஷம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க. அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா கஷ்டப்படுறவங்க மறுபடியும் மேலத்துக்கு வீடு கட்டி குடியிருப்பாங்க சொந்தமாக. ஆனால் எப்போ வீடு கட்டுவாங்க? சில பேர் பார்த்திங்கன்னா இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க, வீடு கட்ட அமைப்பே இருக்காது, வாடகைக்கே இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், இடம் வாங்கி நல்ல சொகுசாக வீடு கட்டுவாங்க. நாம தான் அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பாங்க. லோன் அதிகமாக போட்டு கட்ட முடியாத சூழ்நிலை, அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வாடகைக்கு இருப்பாங்க, கம்மியான வாடகை. எனக்கு அது ஒரு 15,000 வாடகை விட்டுட்டு இவங்க 1,500 2,000 வாடகைக்கு இவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த லோன் கட்டணும் அல்லவா? இப்போ இவ்வளவும் அலசி பார்க்கும்போது ஒருத்தர் சாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அவங்க இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க. வீடு கட்டினா அந்த வீட்டில் அவங்க குடியிருக்க முடியுமா? ஆசைப்பட்டு வீடு கட்டுறாங்க, குடியிருக்க முடியாமல் வாடகைக்கு விட்டு இவங்க கம்மியான வாடகைக்கு போயிருந்தால் அதில் என்னங்க பிரயோசனம்? சில பேர் சாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் இடத்த அதிபதியை சனி பகவான் பார்ப்பார். நான் சொல்லுவேன், பழைய வீடு வாங்கி நீங்கள் ஆல்ட்ரஸ் பண்ணிங்க. 4ஆம் இடத்த 3, 7 பார்வை, 10ஆம் பார்வையாக சனி பார்க்கும்போது காலி இடத்த பார்க்குறாரு அவங்க சாதத்தில். காலி இடம்னா அந்த கிரகம் எதுவும் இல்லாத ஒரு இடத்த, ஒரு பாவகத்தை பார்க்கும்போது, அம்மா நீங்கள் இடம் வாங்குங்கம்மா, இடம் வாங்கலாம், ஆனால் பழைய வீடு சாமான்லாம் வாங்கி நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவோம். அப்போ நான் ஒருத்தரோட சாதகத்தில் வீடு கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு கேள்வி வரும்போது அந்த 4 கூடையின் திசை நல்லா இருக்கணும், 4 கூடையின் திசை இருக்கணும். இல்லை 4 கூடையவனை கேந்திராதிபதி திரிகோணாதிபதி பார்த்து அவங்க திசை ஓடணும், வீடு கட்டலாம். அப்புறம் குரு இதையும் இன்னொன்று கணக்கெடுக்கலாம். இப்போ 4 கூடையவனை ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், கேந்திரத்தில் இருக்கலாம், திரிகோணத்தில் இருக்கலாம், 3, 6, 8, 12 கூட போயிருக்கலாம் 4 கூடையவன். அப்போ அந்த கோச்சாரத்தில் குரு இப்போ நல்ல இடத்துல இருக்கார், 4ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்கார், 4 கூடையவன், வீடே கட்ட முடியலைங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். ஆனால் அதே நேரத்துக்கு இந்த கோச்சாரத்தில் குரு வருது பாருங்கள். குரு அந்த 4ஆம் இடத்த அதிபதியை பார்த்தாலும் 4ஆம் இடத்தை பார்த்தாலே 4ஆம் பாவகத்தை பார்த்தாலே கண்டிப்பாக வீடு கட்டுற அமைப்பு வந்துடும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் அந்த வீடு கட்டலாமா கட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்ன அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் நாளைக்கு லோன் போட்டு கட்டிக்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் போய் குடியிருக்கணும், நல்ல முறையில் இருக்கணும். அதுதான் அதை விட்டுட்டு நம்ம ஆசைக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் காசு வட்டி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபா தரேங்க, நீங்கள் வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாங்கிட்டு கட்டணும் அல்லவா? நாளைக்கு சிக்கல் பிரச்சனை போய் மாட்டிக்கூடாது அல்லவா? அதை பார்த்துக்கணும். அப்போ ஒருத்தர் வீடு கட்டணும்னா 4 கூடைய ஆட்சி பெற்றுக்கலாம், 4 கூடவே கேந்திர திரிகோணத்தோடு இருக்கலாம், இல்லை கேந்திர திரிகோணாதிபதி அதிபதிக்கே 4ஆம் இடத்த அதிபதியை பார்க்கலாம், 4ஆம் இடத்தை பார்க்கலாம். அப்படி பார்த்தா கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுவாங்க. வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் குடியிருப்பாங்க, நிரந்தரமான அவங்க பசங்க பேரன் காலத்தில் அந்த வீடு நிலைக்கும். அதை பார்த்துங்க மெயினாக. சும்மா நம்ம ஒரு சில பேர்லாம் சாதகம் ஒரு குறிப்பிட்ட திசை வரைக்கும் வீடு இருக்கும், அந்த வீடை மறுபடியும் விற்றுருவாங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட திசை அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பத்திரம் அவங்க பேரில் இருக்கும், வேறு பத்திரம் மாறிடும். இதுதான் அவங்களுடைய சாதகம். அதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு தான் வீடு கட்டலாமா என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணணும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.